கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அரசியல் கட்சித் தலைவர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. EVKS இளங்கோவன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர் என இரங்கல். துணிச்சலும் கொள்கை பிடிப்பும் கொண்ட தலைவர் என ராகுல் காந்தி புகழஞ்சலி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. குற்றால அருவிகளில் 3வது நாளாக காட்டாற்று வெள்ளம். மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. அணைகளில் நீர் இருப்பை கண்காணித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பின் தண்ணீர் திறக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். அரசியல் சாசனத்தை காரணம் காட்டி சிலர் தங்கள் தோல்வியை மறைக்க பார்க்கின்றனர். மக்களவையில் இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி விமர்சனம். துரோணாச்சாரியார் ஏகலைவனின் விரலை வெட்டியது போல இந்த தேசத்தின் விரலை வெட்டிவிட்டீர்கள். அதானி விவகாரம், அக்னிவீர் திட்டம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று ஆவேசம். கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் இன்று கைது. சிறுவனை ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்து கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல். தெலங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று ஜாமீனில் விடுவிப்பு. இடைக்கால ஜாமீன் ஆவணங்கள் தாமதமாக கிடைத்ததால் சஞ்சல்குடா சிறையில் ஓர் இரவை கழித்தார். இரவே ஆவணங்கள் கிடைத்தும் சிறைத்துறை விடுவிக்கவில்லை என அல்லு அர்ஜுன் தரப்பு குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.